வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல நீங்க எல்லாம் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த கர்நாடகா ஸ்டைல் பிசிபில்லாபாத் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வாயில எடுத்து போட்டீங்க அப்படின்னா சல்லிசா உள்ள போயிடும். ஒரு கப் அரிசி 300 கிராம் இருக்கும். அதே கப்பில் அரை கப்பு தோரம் பருப்பை தண்ணி ஊத்தி நல்லா 3 டைம் வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், 4 கப்பு தண்ணி, கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி இதை 2 விசில் வச்சிருங்க. சாம்பார் சாத்துக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணியாச்சு. ஒரு பாத்திரத்தில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 10 வரமிளகா, ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு லைட்டா வதக்கிடுங்க. கூடவே ஒரு பெரிய சைஸ் முருங்கா போட்டு பெரட்டி விட்டலாம். கேரட், பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதுல போட்டுடலாம். 2 கத்திரிக்காய் நீல வாக்கில கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. 1.5 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதுல போட்டுருவோம். பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சிருக்கேன், அதையும் இதுல ஊத்திடலாம். இது கூடவே காய் வேகத்துக்காக கொஞ்சமா தண்ணி ஊத்திடுவோம். ஒரு கொதி வந்ததும் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சிருங்க. காய் நல்லா வெந்து வரட்டும். ஒரு பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன்